டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அந்த எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சேம் டைம் ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு அதே மாதிரி டிகிரி லெவல் எல்லாமே பார்க்க போகிறோம். சிலபஸில் நமக்கு எங்கெல்லாம் மார்க் அதிகமாகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 18 வினாக்கள் 20 வினாக்கள் அப்புறம் 16 வினாக்கள் இந்த மாதிரி கவர் ஆகுது. குரூப்பில் வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்கணும். சேம் டைம் இனி வரக்கூடிய நாட்களில் டெஸ்ட் பேஜ் நடக்கும். மெட்டீரியல் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அந்த எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். இன்க்ளூசிவாக நான் என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, ஆனால் எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும்னா நம்மக்கிட்ட தாராளமாக அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சேம் டைம் நம்ம ஏபிஜே குரூப்பில் அந்த ஏபிஜே குரூப் அப்படிங்கிறது பிஓ எக்ஸாம் சம்பந்தப்பட்ட குரூப். அந்த குரூப்ல ஆல்ரெடி நம்ம சிலபஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட 6 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. சேம் டைம் எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில அடிப்படையான டெஸ்ட்டுமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே நம்ம அகாடமியில் உள்ள டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு அதே மாதிரி டிகிரி லெவல் எல்லாமே பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிலபஸில் எந்தெந்த யூனிட்ல எத்தனை மார்க் கவர் ஆகுது, எந்த யூனிட்டை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் 110 மார்க் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், 30 மார்க் நமக்கு கல்வி உளவியல், 10 மார்க் கரண்ட் அஃபேர் ஜிகே. ஆனால் இந்த கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும் போதே இன்னைய அப்டேட்ல என்ன டேட்டா இருக்கு அதையுமே சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக இந்த 10 மார்க் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம கல்வி உளவியல் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, அது வெற்றியா தோல்வியா, அந்த திட்டத்தினுடைய தலைவர் யாரு, அதை யார் தொடங்கி வச்சாங்க, எந்த மாவட்டத்தில் தொடங்கினாங்க, எந்த மாநிலத்தில் தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக இந்த பிஓ எக்ஸாமை நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். எனி டிகிரி பிளஸ் பிஎட் படிச்ச எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி பிஇ பிளஸ் பிஎடு, பிகாம் பிளஸ் பிஎடு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் பிஎடு, இந்த 3 டிகிரியுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எலிஜிபிள் கிடையாது. மேபி வரக்கூடிய அறிவிப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ சிலபஸில் நமக்கு எங்கெல்லாம் மார்க் அதிகமாகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 18 வினாக்கள் 20 வினாக்கள் அப்புறம் 16 வினாக்கள் இந்த மாதிரி கவர் ஆகுது. அப்போ நமக்கு எதில் மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் சயின்ஸு, பொது அறிவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இந்த 4 டாப்பிக்ல இருந்துமே கிட்டத்தட்ட 20 மார்க் நமக்கு நல்லா கவர் ஆகுது. அப்போ இதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 6 to 12 வரைக்குள்ள அந்த சயின்ஸ் புக் எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆபீசர் லெவலில் போக போறோம். அப்படி பார்க்கும்போது நீங்க தெளிவாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக 20க்கு 20 மார்க் எடுக்க முடியும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி, ஐஎன்எம், அதே மாதிரி அரசியலமைப்பு, இதை படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்துமே 20 வினாக்கள் கவர் ஆகுது. 20 மார்க் நமக்கு ஸ்கோர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு, இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்கு, அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். மறுபடியும் சொல்றேன், சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் புதுசாக படிக்க வரவங்க அதை மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி சார் மார்க்கெட்டில் இந்த புக்கு கிடைக்கி, இதை வாங்கி படிக்கட்டுமா, அந்த அகாடமி இந்த புக்கு கொடுக்காங்க அதை வாங்கி படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். சேம் டைம் வந்து ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டாம். ஒரு சில டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து நான் அப்டேட் பண்ணுவேன், அதை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு மார்க் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் தமிழ், அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ், இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் இருந்து 18 மார்க்கு, பொது ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்து 18 மார்க் வந்து கவர் ஆகுது. அப்போ நிறைய பேர் கேட்டீங்க, சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது, நான் வந்து என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. இங்கிலீஷ் வரல அப்படின்னா மேக்ஸில் வந்து 18 மார்க் இருக்குது. அப்போ மேக்ஸில் வந்து நமக்கு நல்லா போடுற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா வராது, அப்போ நான் என்ன பண்ணட்டும்? அப்போ நீங்கள் இங்கிலீஷு தமிழில் வந்து நல்ல மார்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போதுமே வந்து நம்ம மைண்டு என்ன தோணும் அப்படின்னா, இந்த டாபிக் உனக்கு வரல, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்மளுமே வந்து சரி இது நமக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்போம். பட் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த டாபிக் நல்லா வருதோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு இது வரல அது வரல அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே வந்து புலம்பாதீங்க. ஓகேவா? இங்கிலீஷ் வரல அப்படின்னா மேக்ஸை பாருங்கள், மேக்ஸ் வரல அப்படின்னா இங்கிலீஷ் பாருங்கள். எந்த டாபிக் வருதோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பொது தமிழ், அதே மாதிரி ஆங்கிலம், இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்க் வந்து கவர் ஆகுது. இதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி, எக்கனாமிக், காமர்ஸ், இந்த 3 டாப்பிக்கில் இருந்து கிட்டத்தட்ட 16 மார்க் வந்து கவர் ஆகுது. இதுவுமே வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? ஐந்தாண்டு திட்டங்கள். சேம் டைம் வந்து ஐந்தாண்டு திட்டங்களில் ஒவ்வொரு திட்டமும் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் என்ன, அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இது எல்லாமே ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது நம்ம ஏபிஜே குரூப்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான வினாக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து மெயின் எக்ஸாம். ஆனால் இன்னொரு எக்ஸாம் இருக்குது, தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புத்தகம், சேம் டைம் வந்து +1 +2 உள்ள சிறப்பு தமிழ் புத்தகம், இந்த ரெண்டையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் நான் வந்து குரூப் 4க்கு படித்தேன், குரூப் 2க்கு படித்தேன், போன உடனே நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து தமிழ் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களால் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து டிஆர்பி 2 டைம் வந்து இந்த பிஓ எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் சார் நான் வந்து போன வருஷம் படித்தேன், குரூப் 4 படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேவா? சேம் டைம் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து நமக்கு வந்து ஸ்கோரிங் மார்க் கிடையாது. பட் அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்து நம்ம மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து திருத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்காரணம் கொண்டும் வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. 150க்கு 150 மார்க் எடுத்தாலுமே தமிழில் ஃபெயில் அப்படின்னா டோட்டலாக ஃபெயில் தான். ஓகேவா? ஆனால் தமிழில் பாஸ் நான் வந்து மெயின் எக்ஸாமில் 150க்கு ஒரு 120, 130, 110 மார்க் அப்படின்னா ஈஸியாக அடுத்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப்பில் உள்ள சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம போட்டிருக்கக்கூடிய அடிப்படை வினாக்கள், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, வரக்கூடிய கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சேம் டைம் வந்து சார் நான் வந்து குரூப் 4 படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து பிஜி டெரிப் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், நானுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து சிலபஸ் வந்து மாறி இருக்குது. அப்படி பார்க்கும்போது பிஓ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிலபஸை மட்டும் பேஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து கதைக்காகாது. சேம் டைம் வந்து சார் நான் வந்து பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து படிக்கேன், இந்த பிஓ எக்ஸாமும் படிக்கேன் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஏன்னா பிஜி டெரிப் சிலபஸ் வந்து வேற, 110 வினாக்கள் வந்து உங்களுடைய மேஜரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, 30 மார்க் வந்து சைக்காலஜி இருக்கு. சேம் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கே நீங்க இதுக்கு படிக்க மாதிரியே வந்து படிச்சுக்கலாம், அதை பத்தி ஒரு ஒரியும் பண்ண வேண்டாம். ஆனா நான் வந்து டிஎன்பிசி படிக்கேன் அப்படின்னா இங்க வந்து கால் வைக்காதீங்க. ஏன்னா டிஎன்பிசி மெத்தட் வேற, இங்க உள்ள மெத்தட் வேற. சேம் டைம் வந்து இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும்
ஜென்ரல் ஸ்டடீஸில் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் அது வந்து கடல் மாதிரி. இப்போ நமக்கு இதில் தமிழ் வந்து 18 மார்க் இருக்குது. தமிழை பொறுத்த மட்டும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். புதுசாக படிக்கும்போது ஈஸியாக வந்து 18க்கு ஒரு 15 மார்க்கு 10 மார்க் வந்து எடுத்துருவோம். ஆனால் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அப்புறம் பாலிட்டி, இது எல்லாமே பார்க்கும்போது கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்கலாம், டிகிரி லெவலிருந்து கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியலமைப்பு விதிகளை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்போ அதுல இருந்து கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்க அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக இதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து மேபி நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸராக போகிறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு வந்து விசிட் போகிறீங்க அப்படின்னா அங்கே பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியணும். சேம் டைம் வந்து ஸ்டூடெண்ட்டை கூட விட்டுருங்க, ஒரு டீச்சர் கிட்ட வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். சேம் டைம் வந்து அந்த கொஸ்டினுக்கான முழு விளக்கமும் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போது மட்டும்தான் மாணவர்கள், ஆசிரியர்கள், சக அதிகாரி வந்து உங்களை ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளாக வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் நம்ம டெய்லியுமே வந்து ஸ்கூல் புக் படிக்கணும், டிகிரி லெவல் படிக்கணும். சேம் டைம் வந்து தினமணி நியூஸ் பேப்பர், ஹிந்து தமிழ், இந்த 2 நியூஸ் பேப்பருமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா போட்டி தேர்வுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அன்றாட நிகழ்வுகள் தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில், ஃபர்தராக உள்ள வெளி மாநிலங்கள், சேம் டைம் வந்து வெளிநாடுகள், இங்கெல்லாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியணும். 10ல் 11 நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான ஆஃபீஸராக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டமணி வந்து படிக்க வேண்டாம். நம்ம என்ன குரூப்பில் வந்து போடுறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. சேம் டைம் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாது. என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து குரூப் 2 படிச்சுட்டு இருக்கான், குரூப் 4 படிச்சுட்டு இருக்கான், டெட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான், ஸோ நான் அது படிக்கட்டுமா இது படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து மனசை குழம்ப விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமி வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அகாடமி இதை பண்ணிட்டு இருக்காங்க, என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட வேலையை நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஓகேவா? உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். சேம் டைம் வந்து படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. தமிழ் தகுதி தேர்வுக்கு 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகம் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள தமிழ், மேக்ஸு, இங்கிலீஷு, சயின்ஸு, சேம் டைம் வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக், ஜியாகிரபி, இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம சிலபஸ் வைஸ் வந்து ஒரு சில டாபிக் வந்து டிகிரி லெவலுமே படிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும். சேம் டைம் வந்து கல்வி திட்டங்கள், மத்திய அளவில், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் யார் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, இந்த திட்டத்தால் எந்தெந்த மாணவர்கள் வந்து பயனடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு விசிட் போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் எப்படி இருக்கணும், குழந்தைங்களுக்கு எப்படி கல்வியை வந்து கொடுக்கணும், அந்த ஸ்கூலில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம், யாருக்கு எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பிஓ ஆஃபீஸர் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேம் டைம் வந்து இருக்கிற குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேசிக்கான ஒரு சில கொஸ்டின்ஸு, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான ஷெடியூலு அண்டு மேஜருக்கான ஷெடியூல், இது எல்லாமே வந்து அந்தந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேவு பார்க்காதீங்க. உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. சிலபஸை மட்டும் பார்த்தா போதும். சிலபஸை தாண்டி ஒரு புக்கும் படிக்கக்கூடாது. ஒரே புக்கை 100 டைம் படிக்கணும், 100 புக்கை வந்து படிக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம குரூப்பில் வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா
லாஸ்ட்டாக நடந்த 2 டிஆர்பி பிஓ எக்ஸாம்லையுமே வந்து நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். பட் வரக்கூடிய எக்ஸாம்லையுமே வந்து நம்ம அகாடமி வந்து ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங், எங்களுக்கு தேவை ரிசல்ட். ஓகேவா? இதுதான் வந்து மெயின் ரோலு. சேம் டைம் வந்து எனக்கு இது மட்டும் வேணும், எனக்கு அது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. அப்படி யாருக்குமே வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு அறிவுரை தான், அதை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியாது. பட் எல்லாருக்குமே காமனாக பண்ணும்போது நம்ம எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். குரூப்பில் வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனிக்கணும். சேம் டைம் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து நடக்கும். மெட்டீரியல் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், ரெண்டுமே வந்து போஸ்ட் ஆகும். அதையுமே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய டவுட் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு நான் ஏன் தான் பிஎட் படித்தனோ அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து இப்போ படித்து முடிச்சு வெளியே வரக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பலவிதமான டேட்டா வந்து பார்க்கலாம்.